சினி மெசஞ்சர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒற்றன்துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சந்தியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சந்தியா. சொல்லுங்க சந்தியா. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆனந்த் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்புல டியர் படம் வெளியா இருக்கு சார். படம் அதோட கதை எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இது டியர் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் தான். என்னன்னா அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னது என்னன்னா, இதுக்கு முன்னால் குட் நைட்னு ஒரு படம் வந்துருந்துச்சு, அதே மாதிரி ஜானரில் இருக்கு, அதே ஸ்டைலில் இருக்கு. குட் நைட்டில் என்னன்னா இந்த கொரட்டையை பற்றி தான் ஸ்னோரிங், அதை பேஸ் பண்ணி தான் ஒரு படம் எடுத்தோம். அதில் கதாநாயகன் கொரட்டை விட்டுட்டே இருப்பார். அது கதாநாயகி பிடிக்காம, மனைவிக்கு பிடிக்காம இருந்து அது டிவோர்ஸ் வரைக்கும் போகும். அதே மாதிரி தான் இதில் என்னன்னா கதாநாயகி கொரட்டை விடுறவங்க யாருன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், கதாநாயகன் யாருன்னா ஜிவி பிரகாஷ். அவங்க ரெண்டு பேருக்கும் அலைன்ஸ் பார்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு விரும்ப. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்தவங்க எல்லாருக்குமே பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடும் அந்த உண்மையை. அதனால தடைப்பட்டுரும். இந்த வாட்டி இந்த விஷயத்தையும் நான் ஜிவி பிரகாஷ் கிட்ட சொல்லணும்னு சொல்லும் போது அவங்க அம்மா கீதா கைலாசம் அவங்க வேண்டாம், இதை நீ சொல்லாத, வேணாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே இவங்க சொல்லாமல் இருப்பாங்க. இது போக என்னன்னா அந்த கொரட்டை சத்தம் ரொம்ப இரிட்டேட் ஆகி ஜிவி பிரகாஷ் வெறுப்பு டிவோர்ஸ்க்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுவார் இந்த படத்துல. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகுதா என்ன, அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷோடைய அண்ணன் யாருன்னா நம்ம காளி வெங்கட் பண்ணியிருப்பாரு. சரி, அதை நம்ம நெக்ஸ்ட் போனீங்க சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பொதுவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, போரிங்கா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிருக்காங்க சார். அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லைங்க, அது போரிங்னு சொல்ல மாட்டேன், ஸ்னோரிங்னு தான் சொல்லுவாங்க. அந்த கொரட்டை சத்தமே அந்த கொரட்டத்தையே அதே வச்சுன்னு இருந்தால் அது இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம் சில ஆடியன்ஸ்க்கு. ஆனால் அந்த படத்துக்கு கொரட்டை அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பற்றி எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு வகையில் மண்டையில் கேன்சர் இருக்குன்னு சொல்லலாம், வயிற்றுல கேன்சர் இருக்குன்னு சொல்லலாம், அதில் ரொமான்ஸ் கதை. ஆனால் கொரட்டுன்றது ஒரே ஒரு வகை தான் கொரட்டை. அந்த கொரட்டைக்கு வர காரணம் என்னன்னா, உங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா தான் வீசிங் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்னோரிங் கொரட்டை வர்றதுக்கான அது ஒரே ஒரு வகை தான். அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுங்க. அதுதான் இந்த படத்துலேயும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு படம் கொரட்டையை பற்றி வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதை லவ் அந்த மாதிரி கலந்துருக்கும், அந்த மாதிரி தான். பட் போரிங்னு எனக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, நான் பார்த்தேன். டியர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவருடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு? நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் அவர் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இதில் ஹீரோ வந்தாலும் அந்த ஒரு வெறுப்பு அதாவது ஒரு நெகட்டிவ் ஷேடாட்டம் இருக்கும். அதில் நீங்கள் அச்சா இப்படி கூட ஒரு கணவர் இருப்பாரா அப்படின்னு ஒரு கொரட்டைக்கோசம் வெறுத்துட்டு போயிடுவாங்களா, டைவர்ஸ் வரைக்கும் போவாங்களான்னு ஒரு அருவறுப்பு இருக்குல்ல, அந்த அருவறுப்பு கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவர் கேரக்டராக வாழ்ந்திருக்காரு அந்த படத்தில். அதனால அவரோட கேரக்டரைசேஷன் நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். பொதுவா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் அவங்களுடைய படத்துல போல்டாவே ரொம்ப நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க சார்? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லா படத்துலயும் போல்டா நடிக்கக்கூடியவங்க. இதுலயும் அந்த போல்ட்னஸ் தெரியும். எங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்னும் போது அப்போ இவங்க எவ்வளவு அமைதியா போனாங்களோ அந்த கட்டத்துல அவங்க ஒரு பெண்மைக்கான திமிர் அங்க காட்டுவாங்க. அவங்க அதுக்கு மேல நான் கதை சொல்ல முடியாது. அந்த திமிர் அங்க காட்டுவாங்க பாரு, அங்க தெரிந்து அந்த ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பும் அந்த போல்ட்னஸும் அதில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி டியர் திரைப்படத்துல நிறைய கோ ஆக்ட்ரஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. தலைவாசல் விஜய், காளி வெங்கட் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்புலாம் எப்படி இருக்கு சார்? அதான் காளி வெங்கட் நான் முதல்ல சொன்னா அதை இப்போ கண்டினியூ பண்றேன். காளி வெங்கட் இதுல டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். அவரை பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு காமெடியா பண்ணுவாரு, இல்லை ஃப்ரெண்டு கேரக்டர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுல ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு அண்ணன் கேரக்டரா பண்ணிருக்கா, அதுவும் ஒரு குடும்ப தலைவனா. ஏன்னா ஜிவி பிரகாஷ் காளி வெங்கட்டோடைய அம்மாவா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி. அவங்க ஒரு செப்பரேட்டட் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு ஜிவி ரோஹிணியோட ஹஸ்பண்ட் யாராவதுன்னா இவங்களோட அப்பா யாருன்னா தலைவாசல் விஜய். அவர் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆன புதுசுலேயே கொஞ்ச நாள் தான் இவங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. சில காரணத்தினால அவர் பிரிஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் சேர்றாதா இல்லையா அப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது நான் இப்போ சொல்ல வேணாம். அந்த இடத்துல இப்போ ஜிவி இவர் நம்ம காளி வெங்கட் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருப்பார். அப்போ அதில் அந்த வெறப்பா இருந்து நடந்து பார்ப்பாரு. அது அப்புறமா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அந்த ஒரு திமிர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஆண்களுக்கான திமிர், எல்லா ஆண்களுக்கும் இல்லை, சில ஆண்களுக்கு ஒரு திமிர் ஒன்று இருக்கும். அப்போ பொண்டாட்டி ஒன்றுமே தெரியாதுன்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் இருப்பார். அப்போ அந்த பெண் எப்படி நடந்துக்குது,
அந்த பணிவு என்ன, அதே மாதிரி அம்மாவும் அந்த பையன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு பயபக்தியா இருப்பாங்க. அதே மாதிரி தம்பியும் வந்து அண்ணனுக்கோசம் பயந்த மாதிரி இருப்பான். ஒரு கட்டத்துல அம்மா வந்து தனக்கு இருக்க திமிரை வந்து நீ என்னடா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பாரு. அந்த கதாபாத்திரத்துல ரோஹிணி வந்து உண்மையிலே நடிப்புல வந்து பிரிச்சு மேய்ஞ்சிப்பாங்க. ஒரு நல்ல நடிகை, அந்த கதாபாத்திரம் உண்மையிலே அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அதுல. அதே மாதிரி வந்து நீங்க இளவரசு, கீதா கைலாசம் இவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை உண்மையிலே நல்லாவே பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. படத்தோடைய இசை பொறுத்த வரைக்குமே ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையுமே பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கு சார்? அதாவது போன படம் கல்வெண்டு, நீங்க இதே மாதிரி கேட்ட போச்சுன்னா கல்வெண்டுல வந்து பாடல்களுக்கான இசை வந்து ஜிவி பிரகாஷ் நல்லா கொடுத்திருந்தார். ஆனா வந்து அந்த படத்துக்கான பிஜிஎம் வந்து வேற ஒரு இசையமைப்பாளர் பண்ணியிருந்தார், அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்களுக்கான இசை பிளஸ் பிஜிஎம் பின்னணி இசை ரெண்டுமே வந்து ஜிவி பிரகாஷா கையாண்டிருக்காரு. உண்மையிலே ஒரு மெலடியா கொடுத்துருக்காரு. பாடல்களை கேட்கறதுக்கும் இனிமையா இருந்துச்சு. அதே மாதிரி பிஜிஎம் வந்து ரொம்ப சத்தம் இல்லாம, இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் சில பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி காது கிடிக்கிற அளவுக்குலாம் இல்லாம ஒரு மெலடியா பொலைட்டா போற மாதிரி ஒரு சவுண்ட் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். அவரோட மியூசிக் எனக்கு இதில் பிடிச்சிருச்சு. படத்தோடைய டெக்னீஷியன் டீம் ஆகட்டும் இல்ல ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க சார்? ப்ரொடக்ஷன் நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படத்துக்கு வந்து இசை வந்து நான் சொல்லிட்டேன். நம்ம ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காப்புல இசை, அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி. அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அவர் உண்மையிலேயே அவரோட கேமரா சென்சார், ஃப்ரேமிங் சென்சார் நல்லாவே இருக்கு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரூகேஷ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர். அவரோட ஒர்க்மேன்ஷிப்பை எடிட்டிங் வந்து கிறிஸ்பாவே கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஆனந்த் ரவிச்சந்திரனோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு இதுதான் பண்ண முடியும் அப்படின்றது தான் இல்லை, அதை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு ஆனந்த் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொன்னா. ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து எல்லாருமே மக்கள் வந்து நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் எல்லாமே போறாங்க. நேரங்காலம் தெரியாம ஒவ்வொரு வகையில ஒர்க் பண்றாங்க. அது ஒரு சிஸ்டமே இல்லாம போச்சு. அப்படி இருக்கும்போது பல நோய்கள் வருது. அதே மாதிரி இந்த மாதிரி குறைபாடுகள் வருது, இந்த குரட்டை விடுறது அந்த மாதிரிலாம். அதனால பல பிரச்சனைகள் வருது. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, திடீர்னு நீங்க குரட்டை விட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க சில சமயத்தில் இரிட்டேட் ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படி பேர் பண்ணிக்கிறாங்க இல்லை அப்படின்றத பத்தி இந்த படத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு படம்ன்றதை விட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமா தான் இருக்கு இந்த டியர் படம் அப்படின்னு சொல்றேன். டியர் படம் வந்து வெற்றியடைய எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து சிறப்பா தெளிவா பதில் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி சந்தியா. இந்த மாதிரியான சினிமா அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சினி மெசஞ்சர் சேனலோட நினைச்சிருங்க.